என்கிட்ட வேலை பார்க்குற 10 ஆளுங்களும் இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம வேலை செய்யற மாதிரி நடிக்காம ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு ஏன் வேலை முடிஞ்சிடும். அதனால அமைதியா உட்காந்து தியானம் செஞ்சு அப்படியே அந்த வேலைக்கு போனா உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த வேலையை செய்வாங்க. கிருஷ்ணரோ மனசாந்திய ஜெயிச்சவர். எப்பவும் மனசாந்தியோட இருப்பாரு. சுகம்னாலும் துக்கம்னாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், எல்லார் கூடவும் சேர்ந்து இருந்தாலும், எல்லாரோடையும் சண்டை போட்டாலும், எல்லாரையும் கொன்னுகிட்டு இருந்தாலும் கூட அவர் அந்த மகாபாரத யுத்தத்துல அந்த போர்ல கூட அழகா சிரிச்சுக்கிட்டே பேசினாரு, சிரிச்சுக்கிட்டே உபதேசம் பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தார். அதாவது அவருக்கு எவ்வளவு மன தைரியமும் மன கட்டுப்பாடும் இருக்கு, மனசாந்தி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படிதான் போகணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தியானம் அதிகமா பண்ணும்போது நமக்கு சில வார்த்தைகள் கேட்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா தியானம் பண்ணா நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய 3வது கண்ணுக்கு நல்லா தெரியும். அப்ப நாம அந்த வழியில டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி இருக்கீங்க. நீங்க தியானம் செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க, எனக்கு இதுல இருந்து தான் கேள்வி கேட்கணும்னு ஒரு சிந்தனையோட போய் அதுல கவனம் செலுத்தி தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்ச கேள்வியை அவன் கேட்பான். அதே மகாபாரத யுத்தத்துல அர்ஜுனன் அழுதுகிட்டே உட்கார்ந்திருந்தான். இவனை நான் கொல்லணுமா, இவன் கூட சண்டை போடணுமா, இவரு என் குரு, இவரை கொல்லணுமான்னு கேட்டான். கிருஷ்ணர் கொல்லுன்னாரு. அதே குடும்பத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணரும். அவருக்கும் கசின்ஸ் தான், அவருக்கும் குரு தான், அவருக்கும் பெரியவங்க தான், இருந்தாலும் கொல்லுன்னாரு. யுத்தம் வந்தா கொல்லணும், அவ்வளவுதான். மனசாந்திய கிருஷ்ணர் இழக்கல. ஆனா அர்ஜுன கலங்கி போயிட்டான். செய்ய வேண்டியதை செய்ய முடியாம போயிட்டான். காண்டீபத்தை கீழே போட்டுட்டான். இப்ப நான் என்ன செய்வேன், இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னான். ஒன்னும் தேவையில்ல, உன் தர்மத்தை நீ செய்யுன்னு சொன்னாரு. நீ தர்மத்தை காக்க இவ்வளவு தூரம் வந்து இப்ப நீயே போறியேன்னாரு. ஏன்னா அர்ஜுனன் தியானி இல்ல, யோகி இல்ல. அதனால தான் அவனுக்கு கவலை வந்தது, மனசாந்தியை இழந்துட்டான். கிருஷ்ணரோ மனசாந்திய ஜெயிச்சவர். எப்பவும் மனசாந்தியோட இருப்பாரு. சுகம்னாலும் துக்கம்னாலும், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், எல்லார் கூடவும் சேர்ந்து இருந்தாலும், எல்லாரோடையும் சண்டை போட்டாலும், எல்லாரையும் கொன்னுகிட்டு இருந்தாலும் கூட அவர் அந்த மகாபாரத யுத்தத்துல அந்த போர்ல கூட அழகா சிரிச்சுக்கிட்டே பேசினாரு, சிரிச்சுக்கிட்டே உபதேசம் பண்ணாரு, சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தார். அதாவது அவருக்கு எவ்வளவு மன தைரியமும் மன கட்டுப்பாடும் இருக்கு, மனசாந்தி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அதனால அந்த மாதிரி மனசாந்தி வேணும்னா எல்லாருக்கும் வேணும். யார் வேணான்னு சொல்லுவாங்க? எல்லாருக்கும் பணம் வேணும் இல்லையா? யார் வேண்டான்னு சொல்லுவாங்க? எல்லாருக்கும் பணம் வேணும். யாருக்கு படிப்பு வேண்டாம்? எல்லாருக்கும் படிப்பு வேணும். யாருக்கு நல்ல ஆரோக்கியம் தேவையில்ல? எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியம் வேணும். யாருக்கு மனசாந்தி தேவையில்ல? எல்லாருக்கும் மனசாந்தி தேவை. ஆனா கிடைக்காதது மனசாந்தி தான். யார வேணும்னாலும் கேளுங்க, எல்லாருக்கும் மனசாந்தி இல்லைம்பா. ஆனா அந்த மனசாந்தி வேணும்னா தியான பயிற்சி கண்டிப்பா அவசியம். அந்நியதா சரணம் நாஸ்தி. தியான பயிற்சி மூலமா தான் மனசை எப்பவும் ஒருநிலைப்படுத்தும் பழக்கத்தினாலதான் மனசாந்தி கிடைக்கும், வேற விதத்துல கிடைக்காது. அதனால வாழ்க்கைக்கு முக்கியமான இந்த மனசாந்தி தியானம் மூலமா தான் வரும். பூஜையாலேயோ பிரார்த்தனையாலேயோ ஸ்தோத்திரம் சொல்றதுனாலயோ ஜபத்தினாலேயோ மந்திரம் சொல்றதுனாலயோ தானம்னாலேயோ தர்மம்னாலேயோ யாகம் செய்யறதாலேயோ எதுலயுமே வராது. ஒன்லி மெடிடேஷன், ஒன்லி மெடிடேஷன், ஒன்லி மெடிடேஷன். மை டியர் ஃப்ரெண்ட், இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வியாபாரி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில இருக்கிற பொருளை பாம்பேக்கு கொண்டு போகணுமா ஹைதராபாடுக்கு கொண்டு போகணுமான்னு அவருக்கு தெரியாது. சிலர் ஆந்திராக்கு கொண்டு போலான்னு சொல்லுவாங்க, சிலர் மும்பைக்கு கொண்டு போய் வித்தா லாபம் கிடைக்கும்பாங்க. இவருக்கு எங்க போகணும்னு தெரியாது, ரெண்டு சமமா தான் தெரியும். அப்ப என்ன செய்யறது? எங்க போகணும்னு டிசைட் பண்ணணும். அந்த மனுஷன் கண்ணை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் சுவாசம் மேல கவனம் செலுத்தி தியானம் செஞ்சு மனச ஒருநிலைப்படுத்தி, நான் இப்போ ஆந்திராக்கு போகணுமா இல்ல மும்பைக்கு போகணும், இப்படியே கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணினா பதில் கிடைச்சிடும். அரை மணி நேரத்துல மும்பை மும்பை மும்பைன்னு பதில் வந்துடும். இல்லனா ஹைதராபாட்னு கேட்க ஆரம்பிக்கும். தெளிவா கேட்கும். கிளியர் ஆடியன்ஸ்னு சொல்லுவாங்க. தூரத்துல ஒலி கேட்கும், அசரீரி கேட்கும். ஏன்னா தியானத்துல இருந்து எழுந்தப்புறம் ஆந்திரானா ஆந்திரால போய் சரக்க வைக்கலாம், மும்பைனா மும்பை போய் சரக்க வைக்கலாம். அப்ப பர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால எதிர்காலத்துல என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சில கேள்விகள் வரும்போது வியாபாரத்துல மட்டும் இல்ல, ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் இந்த தடவை என்ன பயிர் போடலாம்? கரும்பு போடலாமா, நெல்லு போடலாமா, இல்ல சோளம் போடலாமா, இல்ல வேர்க்கடலை பயிரிடலாமா, பஞ்சு போடலாமா, பருத்தி போடலாமான்னா தியானம் செஞ்சா எது போட்டா கரெக்டா வரும், மழை எப்படி வரப்போகுது, மார்க்கெட்ல விலை எப்படி இருக்கும், அது ரெண்டுத்துக்கும் தகுந்த மாதிரி இந்த பயிர் தான்
நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும். சோளம் சோளம் சோளம்னு சொன்னா சோளம் போடுங்க, பருத்தி பருத்தினா பருத்தி போடுங்க. தியானத்துல உட்கார்ந்தா அந்த ஒலி கேட்கும். மாஸ்டர்ஸ் மேல் லோகத்துல இருந்து அந்த செய்தியை நமக்கு அனுப்புவாங்க. அவர் அந்த செய்தியை தரணும்னா நம்ம தியான நிலையில இருக்கணும். அதாவது இந்த சாதாரண பிரச்சனைகளுக்கு, வியாபாரமா இருந்தாலும் சரி, விவசாயமா இருந்தாலும் சரி, இல்லனா நீங்க படிக்கணும். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கலாமா, அந்த இன்ஜினியரிங் காலேஜ் போய் படிக்கலாமா, என்ன செய்யும்? தியானத்துல உட்காருங்க, உங்களுக்கு தெளிவான வழி தெரியும். இதெல்லாம் ரொம்ப சுலபமா தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதுக்கு கூட தியானம் எவ்வளவு உதவியா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? தியானம்ங்கிறது வெறும் ஆன்மீகமயமான விஷயம் மட்டும் இல்ல. தியானம்ங்கிறது வெறும் ஆத்மாக்கு மட்டும் இல்ல, பரலோகத்துக்கு மட்டும் இல்ல, பூலோகத்துக்கும் சேர்த்து தான் தியானம். பௌதீகமான, பிரபஞ்சமான தினசரி ஆரோக்கியத்துக்காக இந்த தியானம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நீங்க என்ன செஞ்சா நல்லா இருக்கும், என்ன செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி போனா நல்லா இருக்காது, இப்படிதான் போகணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். தியானம் அதிகமா பண்ணும்போது நமக்கு சில வார்த்தைகள் கேட்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமா தியானம் பண்ணா நமக்கு நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய மூன்றாவது கண்ணுக்கு நல்லா தெரியும். அப்ப நாம அந்த வழியில டிசிஷன்ஸ் எடுத்து நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். அதனால மை டியர் ஃப்ரெண்ட், பிரபஞ்ச விஷயங்களுக்காகத்தான் தியானம். இது ஏதோ நமக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, இது வயசானவங்களுக்கு தான். பரலோகத்துல இவங்க ஏதோ ரிசர்வ் பண்ண நினைச்சிருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம். எங்களுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு இங்கேயே நன்மைகள் வேணும்னா 1000 நன்மைகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செய்தியா கிடைக்கும். அதனால மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோகத்துக்கும் பரலோகத்துக்கும், இந்த 2 லோகத்துக்கும் சேர்த்து சுகத்தை கொடுக்கிறது, சிரமமும் இல்லாம செய்யறது இந்த தியானம் தான். ஒவ்வொருத்தரும் தியானம் செய்ய வந்தே ஆகணும். இது பிரபஞ்சத்துக்கே பொதுவான விஷயம். இது மனுஷனுக்கு சுகத்தை மட்டும் கொடுக்கிற ஒரு விஷயம். மனுஷங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற ஒரு விஷயம். மை டியர், தியானம் மூலமா மனசாந்தி கிடைக்கும். தியானம் மூலமா சரீரத்துக்கு நோய்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். தியானம் மூலமா இளமை கிடைக்கும், ஆயுள் அதிகரிக்கும். தியானம் மூலமா கவனிக்கும் திறன், அதீத ஞாபக சக்தி கிடைக்கும். தியானம் மூலமா வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எப்படி எடுக்கணும், இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். தியானம் மூலமா நமக்கு சில நல்ல விஷயங்களை, சில நல்ல சக்திகளை நாம டெவலப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எவனோ ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணணும். என் ஃபோன் அவனுக்கு ரீச் ஆகல. அவன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்க தேடியும் கிடைக்கல. ஆனா அவசரமா நான் அவனை சந்திச்சே ஆகணும். அப்ப நாம என்ன செய்யணும்? தியானத்துல உட்கார்ந்து அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். கொஞ்ச நேரம் தியானத்துல உட்காருங்க. முதல்ல அவனை நினைப்போம், அப்புறம் இந்த சுவாச பயிற்சியில நம்ம மனசு தியானத்திலேயே போயிடும். நமக்கு தியான அனுபவங்கள் நிறைய வரும். ஆனா அப்பப்போ அவர்கிட்ட இருந்து நமக்கு போன் வந்தா நல்லா இருக்கும், அவர்கிட்ட இருந்து லெட்டர் வந்தா நல்லா இருக்கும்னு நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஏதோ நினைச்சுக்கிட்டு உட்காருவோம். தியானத்துல இருந்து வெளியில வந்த உடனே யாரோ உன்னை கேட்டு அவன் ஃபோன் பண்ணா, உன்னை ஃபோன் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. இல்ல அவனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவான். இப்படி ஏதாவது உடனே நடக்கும். அந்த ஃபோன் வரலனா நமக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடக்கவே நடக்காது. அந்த ஃபோன் வந்தா நமக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த ஃபோனை வரவழைக்கிற கருவிதான் தியானம். அவன் ஃபோன் பண்ணுவானா மாட்டானான்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்திருக்கிறத விட அவனையே இந்த வேலையை செய்ய வைக்கிறது தான் இந்த தியானம்ங்கிறது. அந்த யோசனையிலேயே நீங்க உங்க நேரத்தை வீணாக்குறீங்க. நாம அந்த நேரத்தை வீணாக்காம இந்த தியானத்துல உட்கார்ந்து செலவு செஞ்சோம்னா அந்த நிலைமை அவனை தூண்டி விடும். அவனே நேர ஓடி வந்து நமக்கு ஃபோன் பண்ணுவான். ஏன்னா நம்ம வேவ்ஸ் அங்க போகும். அவனை அந்த வேலையை செய்ய வைக்க அது தூண்டி விடும். அதனால மை டியர் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் தியானிகளுக்கு சாதாரணமானது. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு கூட தியானம் செய்யாதவங்களுக்கு தெரியாது. அதனால தான் அவங்க நன்மைகளை எல்லாத்தையும் இழந்து போயிடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுனால தான் தியானம் செஞ்சு அந்த நன்மைகளை அவங்க அடையறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதவங்க எல்லாம் தியானம் செய்யாம அந்த நன்மைகள் எல்லாம் இழந்துடுறாங்க. எவ்வளவோ நஷ்டங்களை அவங்க சந்திக்க வேண்டி வரும். தியானம் செய்யாதவங்க எல்லாம் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் தியானிகள் கிடையாது. தியானம் செய்யுங்க. பரீட்சையில நான் சில டாபிக்ஸ படிச்சுட்டு போயிருக்கேன். 4 டாபிக்ஸ் இருக்கு. இதே பரீட்சையில வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா அந்த இன்டர்வியூல இதே கேள்வியை கேட்டா நல்லா இருக்கும்னா அந்த இன்டர்வியூக்கு போனா அவங்க அதே தான் கேட்பாங்க. ஏன்னா நாம அவங்கள முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அவங்க மனசுக்குள்ள உங்க மனசு வேலை செய்யுது. எதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணலையோ அதை அவன் கேட்கலாம். அப்போ உங்களுக்கு 0 மார்க் வரும். நீங்க இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி இருக்கீங்க. நீங்க தியானம் செஞ்சுட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க, எனக்கு இதுல இருந்து தான் கேள்வி கேட்கணும்னு ஒரு சிந்தனையோட போய் அதுல கவனம் செலுத்தி தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க நினைச்ச கேள்வியே அவன் கேட்பான். எக்ஸாமினர் 100க்கு 100 மார்க் வரும். அதனால எக்ஸாம்ல உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணுமோ அதே கேள்வியை அவங்கள கேட்க வைக்கலாம். இதுல எந்த தப்பும் இல்ல. அதனால
மை டியர் ஃப்ரெண்ட், தியானம் மூலமா அது மத்தவங்கள கட்டுப்படுத்துற சக்தி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 10 பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்க சரியா வேலை செய்யல. அவங்கள நான் அந்த வேலையை செய்ய வைக்கணும். அவனுக்கு நான் பணம் கொடுத்தாலும் அவன் வேலை செய்யல. அவனுக்கு துணி கொடுத்தாலும் அவன் வேலை செய்யல. ஆனா அவன் அந்த வேலையை செஞ்சே ஆகணும். இன்னொருத்தரையும் வேலைக்கு வைக்க முடியாது. அதனால அவனை எப்படி வேலை செய்ய வைக்கிறது? நான் தியானம் செஞ்சு என்கிட்ட வேலை பார்க்குற 10 ஆளுங்களும் இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம வேலை செய்யற மாதிரி நடிக்காம ஒழுங்கா வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு என் வேலை முடிஞ்சிடும். அதனால அமைதியா உட்காந்து தியானம் செஞ்சு அப்படியே அந்த வேலைக்கு போனா உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த வேலையை செய்வாங்க. தினமும் வேலை செய்யாதவங்க இன்னைக்கு எப்படி வேலை செய்யறாங்கன்னு யோசிப்பீங்க. நீங்க தியானம் பண்ணி அந்த சக்தியை அனுப்பியிருப்பீங்க அவங்களுக்கு. அவங்க மனசை நீங்க கட்டுப்படுத்தி வேலை செய்ய வச்சிருப்பீங்க. அதை மறந்துடாதீங்க. இப்ப புரியுதா? தியான மகிமை. உங்களோட வேலைக்கு அவங்க உபயோகமா இருப்பாங்க. அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. ஆனா அந்த வேலையை செய்யறது இல்ல, ஸ்ட்ரைக் செய்யறாங்க. அதனால அந்த இஷ்யத்வா வஷ்யத்வா அப்படிங்கிற சக்திகள் உங்களுக்கு வரும். அதனால மை டியர் ஃப்ரெண்ட், அழகா தியானம் செய்யுங்க. உங்களோட வேலைகளை அழகா செஞ்சுக்கோங்க. அதனால எல்லாரையும் நல்லா வேலை வாங்குங்க. அவங்கள திட்ட வேண்டாம், அவங்கள எதுவும் சொல்ல வேண்டாம், அவங்க பின்னாடி நீங்க ஓட வேண்டாம். உங்க வீட்லயே உட்கார்ந்து தியானம் செஞ்சு அவங்கள கட்டுப்படுத்தி அந்த தியான சக்தியோட போனா எல்லாரும் உங்களுக்கு தாசர்கள் ஆயிடுவாங்க. போன ஜென்மத்துல அவர் ஒரு பெரிய தியானியா இருந்திருப்பாரு. அதனாலதான் இந்த ஜென்மத்துல அவர் ஒரு அமர சிற்பியா இருக்காரு. நிறைய தியான சக்தி இருக்கணும். தியாகராஜ சுவாமிகள் அவ்வளவு கீர்த்தனைகளை அவரே இயற்றி பாடியிருக்காரு இல்லையா? அந்த குவாலிட்டி, அது இன்டர்நேஷனல் குவாலிட்டி. ஏதோ ஒரு கர்மா நாம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த கர்மால நமக்கு எஃபிஷியன்சி வேணும் ஃபார் ஹையர் பெனிஃபிட்ஸ், ஃபார் ஹையர் ஈல்ட். எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த கர்மால இருந்தாலும், அந்த எல்லா கர்மாலையும், சகல கர்மாலையும், சகல நிலைமைகள்லயும் உங்க குவாலிட்டி பெருகணும்னா, உங்களுடைய திறமை எஃபிஷியன்சி பெருகணும்னா ஒன்லி மெடிடேஷன். ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான். ஏதோ பர்த்டே பார்ட்டின்னு வச்சுக்கோங்க. என்னோட பர்த்டே பார்ட்டின்னு ₹1,00,000 அவன் செலவு செய்வான். அதெல்லாம் முட்டாள்தனம். அந்த ₹1,00,000 நல்லதுக்கு உபயோகிக்கணும். உன் நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு செலவு செய்யணும். உன்னோட முயற்சிகளை சரியான விஷயத்துக்கு உபயோகிக்கணும். இப்ப சொன்ன எல்லாத்தையுமே தேவையில்லாத விஷயங்களுக்கு பயன்படுத்துவான். அவன் தியானி இல்லை.